நீட் விளக்கை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுகவால் அதிலிருந்து விலக்கு பெற முடிந்ததா என தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கம், முல்லைக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். துலுக்கானத்தம் கோவிலில் வழிபட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய தமிழிசை காயத்ரி வாழ்வாதார பயிற்சி மையத்தை பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்றவர்களிடம் வாக்கு சேகரித்தார். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரை வீட்டிற்கு சென்று மதிய உணவை சாப்பிட்டு நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக நீதி குறித்து பேசும் திமுகவால் வேங்கை வயல் பிரச்சினை குறித்து சிந்திக்க இயலவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமரின் வாகன பேரணியின் போது 50% வாகனங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான மக்களுக்கு பேரணியை காண அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தமிழிசை விமர்சித்தார். ஜல்லிக்கட்டு அவங்க கொண்டு வந்தேன்னு ஒரு பொய்யை இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். இன்னொன்று கேரண்டி தர முடியுமா, கேரண்டி தர முடியுமா? நான் கேட்கிறேன், நீட் விலக்கு என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தீங்க. மறுபடியும் நீட்டை விலக்க முடியுது, கேரண்டி தர முடியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அது கூட தெரியாம ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மரண தண்டனை தத்து பெயர் சொல்ல முடியுமா? ஆக ஒரு சட்டத்தை மதிக்காத ஒரு முதலமைச்சரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவரின் மனைவி தான் வழக்கறிஞர். அவர்கள் தான் போய் கேஸ் போட்டு அதே உச்ச நீதிமன்றத்தில் நின்று இதை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். எவ்வளவு நாள் தான் இந்த நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்?